ஜாம் ஜீசஸ் அண்ட் மீ. இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டாக நான் பிரிச்சிருக்கேன். ஸோ தட் நீங்களும் கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்டோரிஸை நான் கொஞ்சம் பார்ட்டாக பிரித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இன்னைக்குள்ள பார்ட் 1 நம்ம பார்த்துலாம். ஸோ ஸ்டோரி போக போக இது என்ன ஸ்டோரின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் புரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோரியை பார்த்துடலாமா? ஓகே உங்கள் எல்லாத்துக்குமே ஈஜிப்ட் தெரியுமா? ஈஜிப்ட் ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஈஜிப்ட் பிரமிட். ஸோ 7 வண்டர்ஸில் அங்கே ஒரு வண்டர்ஸும் இருக்குது, அப்படி தானே? ஸோ நம்ம அந்த நாட்டில் நடந்ததை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ ஈஜிப்ட் தட் இஸ் பிஃபோர் ஜீசஸ் பார்ன். ஸோ ஓகே, கடவுள் பறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இது. பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸோடஸ் சாப்டர் 1, 2, அதுக்கப்புறம் சாப்டர் 2ல் 1 to 10 வேர்ஸில் நான் இன்றைக்கி சொல்ல போகிற கதை அடங்கியிருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ரீட் பண்ணி பாருங்கள். தமிழில் யாத்ராகமம் 1, 2 அதிகாரங்கள். 2வது அதிகாரத்தில் 1லேருந்து 10 வரை நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணி பாருங்கள். நான் இப்போ சொல்ல போகிற ஸ்டோரி அந்த அதிகாரங்களுக்குள்ளே தான் இருக்குது. தொடர்ந்து நம்ம அதை பார்த்துட்டு தான் வர போகிறோம். ஸோ பார்ட் 1, பார்ட் 2 நான் பிரிச்சிருக்கேன். ஸோ வீடியோவும் ரொம்ப லென்த்தாக போகாது, ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? எஸ், ஈஜிப்ட் கண்ட்ரியில் இஸ்ரேல் பீப்புள்ஸை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஸ்லேவரிக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஸ்லேவரினா என்னன்னா அடிமைத்தனத்துக்குள்ளே அந்த பீப்புள்ஸை வச்சுருந்தாங்க. அப்போது ஃபேரோனா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிங்கை தான் நம்ம ஃபேரோன்னு சொல்லுவோம். உங்கள் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸ்லலாம் ஃபேரோன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம கிங்ஸை தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஈஜிப்டில் ஃபேரோன்னு சொல்லுவாங்க. அப்போது ஃபேரோஸ் சேஞ்ச் ஆகிட்டே வருவாங்கள்ல, அதே மாதிரி தான் அந்த டைம்லேயும் என்ன ஆகுதுன்னா ஃபேரோஸ் சேஞ்ச் ஆகிறாங்க. ஸோ இப்போ வந்திருக்க ஃபேரோ பயங்கர ஸ்டோன் ஹார்ட்டட்னா என்னென்னா ரொம்ப ரொம்ப கல் நெஞ்ச உள்ள ஒரு ஆள், ரொம்ப கொடுமைப்படுத்துறது, அந்த மனுஷத்தன்மையே இல்லாத ஒரு ஆள் தான் நம்ம இந்த ஃபேரோ. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா இஸ்ரேல் பீப்புள்ஸை ரொம்ப, அவங்க அடிமை தானே, ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மனுஷங்கன்னு கூட மதிக்காமல் அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. நீங்கள் இந்த வேலையை முடிச்சே ஆகணும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சலாக இருக்குது அப்படின்னா கூட அவங்கள என்ன பண்ணுறாங்க, விடவே இல்லை. பயங்கரமாக அவங்கள டெரிபிளாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டார்ச்சர் பண்ணி அவங்கள வேலையை முடிச்சே ஆகணும், அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க. ஸோ இப்படிலாம் நடந்துட்டுருக்கிற டைமில் என்ன ஆகுதுன்னா இஸ்ரேல் பீப்புள், இந்த ஃபேரோ இருக்காங்களா, ஃபேரோவுக்கு ஒரு பயங்கரமாக ஒரு சந்தேகம் கிளம்புது. இந்த பீப்புள்ஸ்க்கு நிறையா பேராக ஆகிட்டே இருக்காங்களே, தட் இஸ் ஜென்ரேஷன் பெருகிட்டே இருக்காங்களே, நான் இப்படி பெருகிட்டே போனால் ஒரு வேளை நம்மளுக்கு எதிராக அவங்க எழும்பிடுவாங்களோ அப்படிலாம் சொல்லிட்டு அந்த ஃபேரோவுக்கு ஒரே திங்கிங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மிட்வைஃப்னா அந்த காலத்தில் பிரசவம் பார்க்குறதுக்காக போவாங்கல்ல, அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மிட்வைஃப் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரசவம் பார்க்குற அந்த லேடிஸ் 2 பேர் இருக்காங்க. ஸோ ஃபேரோ என்ன பண்ணுறாங்க, அவங்கள கூப்பிட்றாங்க. ஸோ கூப்பிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இஸ்ரேலுக்கு பெண்களுக்கு பிறக்கிற குழந்தைங்கள என்ன பண்ணணும், நீங்கள் அங்கே சாகடிச்சிருங்க, பிறந்த உடனே நீங்கள் சாகடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிட்வைஃப்ஸ் யாருன்னா ரொம்ப நல்லவங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எதுவுமே பண்ணாமல் சும்மா தான் இருக்காங்க. அண்டு இப்படி என்னடா என் குழந்தைங்க பிறந்துட்டே இருக்கு, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேரோக்கு என்ன ஆயிடுது, டென்ஷன் ஆகி மிட்வைஃப்ஸை கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது மிட்வைஃப் சொல்கிறாங்க, இல்லை இஸ்ரேல் பீப்புள் அவங்க ரொம்ப என்ன பண்ணுறாங்க, ரொம்ப காட்லி விமன்ஸ், அவங்களே பிரசவம் பார்த்துறாங்க, நாங்கள் போகிறதுக்குள்ளேயும் என்ன பண்ணுறாங்க, குழந்தை பறந்துடுது, ஸோ எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி மிட்வைஃப் சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க ஒரு காட்லி பீப்புள்னால, அவங்க ஒரு நல்ல மனுஷங்கனால அவங்க அதை பண்ணலை. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும் போது ஃபேரோ என்ன பண்ணுறாரு, இப்படி விட்டால் சரி வராதுன்னு சொல்லிட்டு அவங்க சோல்ஜர்ஸை கூப்பிட்டு நீங்கள் இஸ்ரேல் பீப்புள்ஸ்க்கு பெண் குழந்தை தட் இஸ் கேர்ள் பேபி பிறந்தா அதை விட்டுருங்க, அது வளர்ந்துட்டு போட்டும். ஆனால் பாய் பேபி தட் இஸ் பையன் பிறந்தா என்ன பண்ணுங்க, அந்த குழந்தைய நைல் ரிவரில் போட்டுருங்க. ஸோ ஈஜிப்டில் நைல் ரிவர்லாம் இருக்குது, தெரியும்ல, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ரிவரில் என்ன பண்ணிடுங்க,
போட்டுருங்க, நைல் ரிவரில் நீங்கள் அதை போட்டுருங்க குழந்தைய, பாய் பேபி பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை பிறப்பிருக்கிறாரு. ஸோ நிறைய லேடிஸ்க்கு ஆண் குழந்தை பிறக்கும் போது அவங்க அந்த பேபியோட லாஸை வந்து சந்திக்கிறாங்க இஸ்ரேல் பீப்புள்ஸ். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது ஒரு லேடிக்கு. ஸோ அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய பொத்தி யாருக்கும் தெரியாமல் அமைதியாக ஒரு 3 மாதம் வளர்த்தாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை சத்தம் போட ஆரம்பிக்கும், சவுண்ட்லாம் கேட்கும். ஸோ என்ன பண்ணல, அந்த குழந்தைய வந்து அதுக்கு மேலே அந்த அம்மாவால் என்ன பண்ண முடியல, ஹைட் பண்ணவே முடியல. அதனால அந்த அம்மா திருப்பி இந்த குழந்தைய தொலைக்கிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் கிடையாது. சாகடிச்சிருவாங்கன்ற பயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அழகான பாஸ்கெட் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு வீட்டில் அழகான பாஸ்கெட் பண்ணுறாங்க. அந்த பாஸ்கெட் பண்ணி அழகாக நல்லா ஸ்வாடில் பண்ணி அந்த குழந்தைய வந்து அந்த துணிக்குள்ளே அழகாக வச்சு அது மேலே அந்த குழந்தைய வச்சு அதுக்கு மேலே ஒரு அழகாக அந்த கூரை மாதிரி அழகாக போட்டு அதே நைல் ரிவரில் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய விட்டுடுறாங்க. இப்படி விட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை போயிட்டே இருக்கு. இதை யார் பார்த்துட்ருக்கா, அந்த குழந்தைக்கு ஒரு பிக் சிஸ்டர் உண்டு. ஓகே, அம்மா ஒரு எல்டர் சிஸ்டர் உண்டு. ஸோ அந்த சிஸ்டர் வந்து அப்படியே ஓரமாக ஒளிஞ்சிருந்து அந்த குழந்தை எங்கே போகுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருந்தோடனே அந்த நைல் ரிவரில் போயிட்டே இருக்கும்போது அதே நைல் ரிவருக்கு நம்ம ஃபேரோவோட டாட்டர் நம்மளோட ஃபேரோவுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு குளிக்கிறதுக்காக அந்த இடத்துல வருது. நம்ம பிரின்சஸ்னால் குளிக்க போகிறோம் அந்த இடத்துல இருக்காங்கன்னா எவ்வளோ பேர் நமக்கு துணைக்கு வருவாங்க. ஸோ ஒரு பிரின்சஸில் அவங்க, ஸோ அவங்களுக்கு துணைக்கு நிறையா ஹெல்ப்பர்ஸ் வந்திருந்தாங்க. அப்போது அந்த ஒரு பாஸ்கெட் மிதந்து வரதை பார்த்துட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சர்வெண்ட்டை பார்க்க சொல்லும் போது அந்த சர்வெண்ட் ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த 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 பொண்ணுக்கு வந்து ரொம்ப மன இறங்கப்பட்டுட்டு பாவப்பட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்துட்டு அந்த குழந்தைய தூக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது அந்த சிஸ்டர் ஓடி வந்து நான் இது வந்து இஸ்ரேல் அவங்களோட குழந்தையாக தான் இருக்கும், நான் வேணால் இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக அவங்கள ஒரு லேடியை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே இந்த இந்த பொண்ணும் பாவம் பார்த்து சரி நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தையோட அம்மாவையே கூட்டிகிட்டு வரான். அந்த சிஸ்டர் வந்து அவங்க பொண்ணு தானே, அவங்க அக்கா தானே அந்த குழந்தையோட. ஸோ அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரா. அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்தோடனே இந்த ஃபேரோவோட டாட்டர் அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த குழந்தைய வந்து நீங்கள் ஒரு ஸ்டேஜ் வரை வளர்த்துட்டு என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக அந்த குழந்தைய சந்தோஷமாக வளர்த்துட்டு ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, நம்ம ஃபேரோ டாட்டர் பொண்ணுக்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து அந்த குழந்தைக்கு மோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்கிறா. ஸோ அந்த மோசஸ்க்குன்ற அர்த்தம் என்னென்னா ட்ரூ ஃப்ரம் த ரிவர். அப்படின்னா என்னென்னா அந்த ரிவர்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம். ஸோ எஸ் எவ்ரி ஒன், நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பார்ட் 1 பார்ட் 2 யாரை பார்க்க போகிறோன்னா மோசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ், இப்படி தான் மோசஸ் வந்து காட் வந்து மோசஸை பிறந்து எங்கே வளர்க்குறாங்க, அதே ஃபேரோவோட கேசலில் தான் மோசஸ் வளர்றாரு. அவரே தான் என்ன சொன்னார், கிங்கே தான் என்ன சொன்னார், அந்த இஸ்ரேல் பீப்புளோட குழந்தைங்க, ஆண் குழந்தைங்களை எல்லாரையும் சாகடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கூட காட் மோசஸை அவ்வளோ அழகாக ப்ரொடெக்ட் பண்ணி, ஏன்னா காட் மோசஸ் மூலமாக நிறைய ஹெல்ப் அந்த இஸ்ரேல் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ அவர் மூலமாக தான் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. காட் அவரை வந்து கண்ணின் மணி போல் பார்த்து அந்த ரிவருக்கு தனியாக ஃப்ளோட் பண்ணிட்டு போகிறாரு. எல்லா இடத்துலையும் ப்ரொடெக்ட் பண்ணி கடைசியில் எங்கே கொண்டு போய் சேர்க்குறாரு, ஒரு பெரிய கேசலில் வசதியாக, அதுவும் என்னது நம்ம ஃபேரோ பிரின்சஸோட பையன் மாதிரி வளர போகிறாரு நம்ம மோசஸ். ஓகே, அவங்களே தான் என்ன பண்ணுறாங்க, மோசஸ்ன்ட்டு பேரும் சுட்டாங்க. எஸ், இன்னைக்கு வந்து மோசஸ் எப்படி பிறந்தாரு அப்படின்ற ஸ்டோரியை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கேன் கிட்ஸ். ஸோ வரப்போகிற நாட்களில் மோசஸ் வந்து ஒவ்வொன்றா எப்படி காட் வந்து மோசஸை வந்து பயன்படுத்தினாங்க, அந்த இஸ்ரேல் பீப்புள்லேருந்து ஸ்லேவரிலேருந்து எப்படி கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம்.
ஓகே கிட்ஸ், ஸோ நம்ம இந்த பைபிள் வேர்ஸ்க்குள்ளே மெமரி வேர்ஸ் படிச்சிடலாம். ஆக்ஷன் சாங் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன், ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக போகாது. ஸோ ஸ்டோரி கேட்டுட்டு நீங்கள் மெமரி வேர்ஸ் படிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அடுத்த நாள் நான் ஆக்ஷன் சாங் போடுவேன், அதையும் நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு மெமரி வேர்ஸ் பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், இன்னைக்குள்ள மெமரி வேர்ஸை நம்ம பார்த்துடலாம். The Lord will keep you from all harms. He will watch over your life. Psalms 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். சங்கீதம் 121:7. ஓகே கிட்ஸ், இந்த வேர்ஸ் எவ்வளோ அழகா சொல்லுது பத்தியா? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஸோ எல்லா தீங்குக்குன்னா வாட் எவர் இட் இஸ், எல்லா இடத்துலையும் மோசஸ் வந்து ஒரு நைல் ரிவரில் மிதந்துட்டு போனாங்க. எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் கடவுள் அவரை என்ன பண்ணாங்க, அவ்வளோ அழகாக சேவ் பண்ணாங்க, அவ்வளோ அழகாக கொண்டு போய் ஒரு சேஃபான பிளேஸில் சேர்த்தாங்க. அப்படி தானே? அதே மாதிரி நம்மளையும் கர்த்தர் எல்லா தீங்குலேருந்தும் நம்மளை விலக்கி காப்பார். ஓகே கிட்ஸ், அவர் உன் ஆத்மாவை காப்பார். ஓகே, ஸோ உங்களோட ஆத்மாவையும் காப்பார். ஸோ எல்லாத்துலேருந்தும் கடவுள் நம்மளை சேவ் பண்ணுவாங்க. இந்த வேர்ஸை கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுலையாவது நம்ம மாட்டிக்கிட்டோமா, இல்லை கஷ்டமாக இருக்கு, உங்கள் மனசுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றப்போ இந்த வேர்ஸ் நீங்கள் சொன்னாலே போதும், காட் உங்களை சேவ் பண்ணுற ஒரு புது பவர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே கிட்ஸ், கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, நம்ம ஸ்டோரியும் பார்த்தாச்சு, மெமரி வேர்ஸ் பார்த்தாச்சு. ஆக்ஷன் சாங் வந்து நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். ஸோ வீடியோ இந்த ஸ்டோரிக்குள்ளே அதுக்கப்புறம் தனியாக போடும் போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுல்ல. ஸோ நம்ம வந்து ஆக்ஷன் சாங் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் அதையும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஓகே கிட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.